ஜனவரி 6ஆம் தேதி முதல் நடைபெறும் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஆசிரியர்கள் மட்டுமல்லாது அரசு ஊழியர்களும் பங்கேற்பார்கள் என ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர் சண்முகநாதன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், உடனடியாக தமிழக முதலமைச்சர் ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகளை அழைத்து கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். வாழ்வாதார கோரிக்கையான பழைய ஓய்வு திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும். ஆசிரியருடைய ஊதிய முரண்பாட்டு, குறிப்பாக இடைநிலை ஆசிரியர், முதுகலை ஆசிரியருடைய ஊதிய முரண்பாட்டினை களைய வேண்டும். இன்றைக்கு பல்வேறு லட்சக்கணக்கான காலி பணியிடங்கள் இருக்கின்றன. அதையெல்லாம் உடனடியாக நிரப்ப வேண்டும். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக ஜாக்டோ ஜியோவினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்களை அழைத்து பேசி எங்களுடைய கோரிக்கைகளை அவர்தான் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக தேர்தல் அறிக்கையில் அறிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையிலே கிட்டத்தட்ட 4.5 ஆண்டு காலம் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்திய நிலையில கடந்த வாரம் நம்முடைய 3 அமைச்சர்கள் பேச்சுவார்த்தையினை நடத்தினார்கள். அதிலே எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் எந்த விதமான அறிவிப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அறிவிக்கவில்லை. உடனடியாக பென்ஷனுக்காக ஒரு கமிட்டியை அறிவித்திருக்கிறார். அதனுடைய அறிக்கையினை பெற்று உடனடியாக அந்த வாழ்வாதார கோரிக்கையான பழைய ஓய்வு திட்டத்தை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும் என்று இந்த ஆயத்த மாநாட்டின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன்.